ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் இன்னைக்கு அதுக்கு நம்ம பொரி செய்வோம் பார்த்தீங்களா. கார்த்திகை பொரி அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் கார்த்திகை பொரி வாங்கியிருக்கேன், உடச்சக்கல்ல வாங்கியிருக்கேன், தேங்காய் இருக்குது. ஓகேவா, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பார்த்தீங்களா அவுள், இதை நம்ம பொரிச்சோம்னாக்கா இதே மாதிரி நமக்கு பொரியாக கிடைக்கும். ஓகேவா, இதுதான் அவுள் தீப பொரி, கார்த்திகை தீபத்துக்கு செய்கிற பொரி. ஓகேவா, இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பொரி பொரிச்சு தான் இருக்குது. இதை நம்ம க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே அடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக மண்ணாக இருக்கும். அதனால் என்ன செய்வோம், நம்ம தாம்பூலத்தில் கொட்டி லைட்டாக தாம்பூலமோ முரமோ இருந்துச்சுன்னா அதில் கொட்டி லைட்டாக நம்ம ஒரு புடை படைச்சிக்கலாம். அது மண்ணாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாருங்கள் தெரியுதா, இந்த மண்ணாக இருக்குல்ல, இதை நம்ம லேசாக போட்டு நம்ம தாம்பரத்துலேயோ இதில் போய் லைட்டாக ஒரு தடவை தட்டினோம்னாக்கா எல்லாம் கொட்டிடும். இந்த பாருங்க தெரியுதா மண். இதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறம் 1-2 நெல்லும் கிடக்கும், நெல் கிடக்கும், நெல்லையும் க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ இதை கொட்டி க்ளீன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கரண்ட்டு போச்சு. இங்கே பாருங்கள், தேங்காய் ஒரு அரை மூடி, நான் 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன் பொரி. அதனால் என்ன செய்யணும், தேங்காய் ஒரு அரை மூடி நான் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி கீந்துக்கிட்டு, இது பாருங்கள் இப்போ சின்ன சின்ன பல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சின்ன சின்னதாக பல்லு மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். ஓகேவா, இங்கே பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 1/4 கிலோ பொரியா, 1/4 கிலோ பொரிக்கு ஒரு 150 கிராம் இல்லைன்னா 150 கிராம் போதும். 150 கிராம் வெள்ளத்தில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பாவு காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக அவ்வளோதான். ஓகேவா, போதும். இப்போ கொஞ்சமாக நம்ம உடச்சக்கலை அதில் பொரியில் போடுறதுக்கு உடச்சக்கலை நம்ம வறுத்துக்கணும். ஓகேவா, ட்ரையான வறுக்கணும். இதே போல் நம்ம தேங்காயும் வறுத்து அதை கொட்டுவோம். இந்த வரும் நல்லா வறுத்தாச்சா, தேங்காவை இதே மாதிரி கீந்து இதையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். இப்போ இதே போல் 2 வறுத்தாச்சு. இப்போ நல்லா லைட்டாக நம்ம இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தடவை கொட்டிக்கலாம். ஏன்னா அதை ஒரு மாதிரி கறி மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் தெரியுதா, இதெல்லாம் நம்ம லைட்டாக புடைக்கிற மாதிரி புடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதெல்லாம் கொட்டிடும். லைட் ஆஃப் பண்ணிப்பாரு. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ இதில் எல்லாத்தையும் போட்டுக்கணும். பொட்டுக்கலை, தேங்காய் எல்லாம் போட்டுக்கணும். கொட்டிட்டோமா, இது நான் எது குக்கர் வச்சுருக்கேன், எனக்கு பிடிச்சி கிண்டுறது ஈஸியாக இருக்கும். அதனால் லைட்டாக வந்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி கிண்டுனாலும் எங்கே பார்த்தாலும் படும். இப்போ இந்த வெள்ளை பாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டைரெக்டாக இதில் வடிகட்டி ஊற்றிக்கணும். ஏன் நான் வடிகட்டுறேனாக்கா இந்த பாருங்க ஏதாவது மண்ணு கிடக்கும். வடிகட்டிட்டு அதை பற்றியே கீழே இறங்கிட்டோம். நம்ம இதை போய் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் கிண்டிட்டு காமிக்கிறேன் ப்ளீஸ். பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக எல்லாமே எங்கே பார்த்தாலும் கிண்டி அடியிலேருந்து வரையும் நல்லா ஃபுல்லாக கிண்டி அப்படிதாச்சு. இப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்கான நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தீபம் ஏற்றும்போது இதுதான் சாமிக்கு நெய்வேத்தியம் வைப்போம் நாங்கள் எங்கள் ஊர் சைடுலாம், திருவாரூர், திருச்சி, தஞ்சாவூர் அந்த சைடு உள்ளவங்களாம். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மளிகை மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.